வணக்கம். நான் ஆஷா. ஆஷா ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பத்தூரை சேர்ந்தவன் நான். திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான். நான் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வரதுக்கான காரணம் எங்களோடது மெடிக்கல் ஷாப். அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நாம ஏன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யலாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில் ஏதாவது தயாரிக்கணும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. என்னோடது எல்லாமே நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாமல் தான் நான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கிறேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், இன்ஸ்டன்ட் ரவா இட்லி மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர், பிளாக் ஊரத் தால் வித் பிளாக் கவுனி ரைஸ் பவுடர், இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக ஃபுட் ப்ராடக்ட்ஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் என்னோடது. ஃபஸ்ட்டு நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கெமிக்கல்ஸாக இருக்குது இன்றைக்கி. அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஆரம்பித்தேன். எங்களோட பசங்கள்லேருந்து நான் இதை கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். எனக்கு 2 பசங்க. அவங்க 2 பேருக்குமே 2.5 வயசுலேருந்து இதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். 2.5 வயசு இருக்கும்போது என்னோட டாக்டருக்கு நிமோனியா ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த நிமோனியா அட்டாக் ஆனப்போ ஒரு டாக்டர் சொன்னது தான் என்னோட டாக்டருக்கும் சன்னுக்கும் இனிமேல் எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லாமல் நீங்கள் கிரெயின்ஸில் இது மாதிரி சத்து மாவு மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம். மற்ற கடையில் விற்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நான் கலந்து கொடுக்கறது பாலில் அதெல்லாம் நான் இது வரைக்கும் கொடுத்ததில்ல. எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். அப்படி கொடுக்குறப்ப தான் இதை ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாது, எல்லாருக்குமே இது கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸை ஃபஸ்ட்டு வீட்டில் தான் தயாரித்து எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அது அப்படியே ஒரு 3-4 இயர்ஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு, இதையே நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு யூனிட் போட்டு மெஷின்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நான் அதை பெருசாக ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டாடணும்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். என்னோடது எல்லாமே எல்லாருமே இப்போ விரும்பி அதுவும் நான் செய்கிறேன் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வேர்ட் பை மவுத்து தான் ஃபஸ்ட்டு எல்லாம் இப்போ தெரிஞ்சு ஒவ்வொருத்தராக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக வாங்குகிற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட பேரன் பேத்திங்க வரைக்குமே என்னோடய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறாங்க ரெகுலராகவே. அது எல்லாருக்குமே நான் செய்கிறேன் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருந்தது. அதனால் எல்லாருமே அது வாங்குகிறாங்க. இப்போது எனக்கு ஏன் இந்த ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம். அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சிலருக்கு இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் என்னோடய ஃபுட் ப்ராடக்ட்ஸை பற்றி நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு சத்து மாவுன்னு அந்த காலத்தெல்லாம் நம்ம வீட்டில் பாட்டிங்க அம்மாங்க எல்லாம் செஞ்சது தான். அதையே அவங்கக்கிட்ட கேட்டு எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சிலர் அது எங்களால் செய்யறதுக்கு டைம் இல்லை, இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம க்ளீனாக கழுவி செய்யணும், இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது, அதெல்லாம் செய்யறதுக்கு பதில் இப்படி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டா வேலை ஆகிடுமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நீங்களே யாருன்னா செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஒரு ஸ்பார்க், ஏன் நம்ம இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் செய்ய ஆரம்பித்தது தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணினே பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போது யூட்ரஸில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கருப்புலேருந்து கருப்பு கவுனி இதை போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி கருப்புலேருந்து கருப்பு கவுனி அது இப்போது அதுவும் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணது தான். அதை சாப்பிட்டு ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கே பேக் பெயின் சரியாக போச்சு. அப்படி இருக்கிறப்ப இது எலும்புக்கு ஸ்ட்ரென்த் அவ்வளோ கொடுக்குது அப்படின்னும் போது இதையே நம்ம ஒரு பிஸ்னஸாக இதையும் அதில் ஆட் பண்ணலாமே அப்படின்னும் போது அதையும் நான் அதை ஆட் பண்ணி செஞ்ச உடனே அதுக்கும் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஒரு 4-5 பேருக்கு சாம்பிள் செஞ்சு கொடுப்பேன். நான் அதை செஞ்சு கொடுக்கும்போது அந்த உளுத்தங்களியாவோ கஞ்சியாவோ கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதனால் என்கிட்ட அவங்களும் ரெகுலராக வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதையும் நான் ஒரு பிஸ்னஸாக அப்படியே என் பிஸ்னஸில் ஆட் ஆன் பண்ணினே வந்தேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்படியே வீட்டில் செய்கிற மசாலா ஐட்டம்ஸு இதெல்லாமும் நம்ம இதில் கொண்டாடலாமே,
எல்லாமே வந்து இன்னைக்கு கெமிக்கல் போட்டதா கிடைக்கிறப்போ நாம ஏன் ஒரு கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கலாமே, வீட்டு முறைப்படியே எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் என்ன தயார் பண்ணுறோமோ அதே தான் நான் இன்னைக்கு பிஸ்னஸாக கொண்டாந்துருக்கேன். இட்லி பொடி பாருங்க, சாம்பார் மசாலா, ரசம் பவுடர் எல்லாமே வந்து நான் வீட்டு முறைப்படியே, அதுவும் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே தான் வந்துட்டு இன்னைக்கு நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அது வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் டெவலப் பண்ணுற ஐடியாவும் இருக்குது எனக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றா நாங்கள் செஞ்சு எல்லாமே இது பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு இப்போது நான் சின்ன பேக்கிங்காக போட்டாலும் எல்லாரும் எக்ஸ்ட்ரா பெரிய பேக்கெட்டாக தனியாக செஞ்சு ஏன்னா வீட்டு முறைப்படி இருக்கிறதுனால அந்த நம்பிக்கைனால எல்லாருமே இப்போது அவங்க தனியாகவே வீட்டுக்கு மொத்தமாக என்கிட்டயே வாங்கிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க சொல்லி அவங்க மூலமாக எனக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. இப்போது நான் வந்து என்னோட அம்மா அப்பா எல்லாமே திருப்பத்தூர் தான். என்னோட அம்மா பேர் லீலா, அப்பா பேர் ஸ்ரீனிவாசன். அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் தான். அப்பான்னு சொல்கிறத விட 3 தலைமுறையாக அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. 4வது ஜெனரேஷனாக நான் வந்திருக்கேன். அவங்க எல்லாமே ரைஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அரிசி மண்டி எங்களோடது. இப்போ நான் வந்துட்டு 4வது தலைமுறையாக நான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கேன். அப்பா வந்து ஒரு தைரியமாக எந்த ஒரு இதுலேயும் வந்து அவர் முடிவெடுத்தது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அப்பா சித்தப்பா எங்களது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியும் கூட்டு குடும்பமாக இருந்தோம். எல்லாமே சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா ஃபேமிலி எல்லாமே ஒன்றா ஒரே வீட்டில் வளர்ந்தது நாங்கள். அப்படி இருக்கிறப்போ வந்து நான் தான் பெரிய பொண்ணு. அப்படி நாங்கள் இது பண்ணும்போது அப்பா சொல்லுவார், பிஸ்னஸில் நீ வந்தால் ரொம்ப நல்லா பண்ணுவேம்மா அப்படின்னு எனக்கு சொல்லுவார். அது வந்து எனக்கு அப்போ புரியல, ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அப்பா அந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு வந்து அப்போ சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன் நான். ஆனால் என்னோட பிளான்லாம் வந்துட்டு ஏதாவது டீச்சிங் லைனில் போகணும் அந்த பிளான்லேயே நான் இருந்துட்டேன் நான். அப்புறமா கல்யாணம் ஆகி வந்த அப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட வேலைக்கு போகிறேன்னு தான் கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி என்னை வந்து ஸ்கூல்ஸ்லலாம் கேட்டாங்க. ஒரு 3 ஸ்கூலில் கேட்டாங்க. எங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல்லையும் கேட்டாங்க, வேறு 2 ஸ்கூல்லையுமே நீங்கள் ஏன் டீச்சிங் லைனுக்கு வரக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. கேட்கும்போது எனக்கும் வந்து போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ அவர் வந்து டீச்சிங் வேணாம், நீ பிஸ்னஸ்க்கு வந்துரு, நம்ம பிஸ்னஸே இருக்கும்போது அதுக்கு நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் எங்களது மெடிக்கல் ஷாப், அதனால் மெடிக்கல் ஷாப்க்கே போயிட்டேன். நான் போனாலும் எனக்கு அது பிடிச்சிருந்தது. எதனாலனா நிறைய பேஷண்ட்ஸ் வரப்போ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் இப்போ ஒரு அனிமிக்காக வராங்க அப்படின்னும் போது ஹீமோக்ளோபின் எப்படி ரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வந்து டிப்ஸ் மாதிரி கொடுப்பேன். வீட்லேயே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக அதை கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்லாம் வந்துலாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி செய்கிறப்போ எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஐயோ ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறதும் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அது ரொம்பவும் பிடிச்சும் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சாரீ பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது நமக்கு ஜென்ரலாக லேடிஸ்க்கு இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம காசு கேட்டு ஒரு சின்ன செலவு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு எடுத்த உடனே ஜென்ரலாக லேடிஸ்க்கெல்லாம் அது தோணும் நிறைய பேருக்கு. எல்லாருமே வேறு சொல்லுவாங்க, நீங்கள் கட்டுற சாரீஸ்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு புடவை பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், புடவையை தான் ஃபஸ்ட்டு செய்யலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே நைட்டு திடீர்னு நினச்சேன், அடுத்த நாள் காலையில் சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட, அவரும் ஓகே அப்படின்னாரு. அடுத்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன முதலீடு தான் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எடுத்துகிட்டு வந்தால் உடனே எல்லாமே கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அடுத்து நான் எடுத்துன்னு வரத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப கேட்பாங்க, சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க, எவ்வளோ நாளாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்களாம் இன்னும் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி திரும்ப அதே தான் நான் ஒரு 2 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குடும்ப சூழ்நிலையால் அதை நான் விடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்ச நாள் கழித்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் அந்த இதுக்கு நான் ட்ரைனிங் இங்கே சென்னையில் வந்து நான் கற்றுட்டு வந்தேன். அந்த கிளாஸ் ஒரு 11 டேஸோ 15 டேஸோ இருந்தது. வந்து இங்கேயே தங்கி எல்லாமே நான் கற்றுட்டு அதுக்கப்புறமா போய் அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் தான் நடத்தியிருப்பேன். அதுக்குள்ளே அது ஒரு சூழ்நிலை, அதையும் நான் குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதையும் என்னால் செய்ய முடியல. ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ பாரு நம்ம ஏதாவது செய்யணும் இதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. செய்யாமல் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான்
எனக்கு கரெக்டாக இந்த கோவிட் டைமில் வந்து எனக்குன்னு நான் சிந்திக்கிறதுக்கான நேரம் கிடைச்சது வந்து இந்த கோவிட் லாக்டவுன் டைமில் தான். அந்த லாக்டவுன் டைம்லலாம் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக யோசிப்போம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாமே. அப்போ யூடியூப்பை தான் நான் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நல்ல இட்லி தோசை மாவு அப்படின்றது ஒன்று கிடைக்காம இருந்தது. அதை வந்து நானே நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். எங்கேயா ஊருக்கு போகிறோம், எங்கேயா வெளியே போகிறோம் அப்படின்னா வந்த உடனே நமக்கு இது பண்ண முடியல அப்படின்னு தோணும். ஸோ நம்ம ஏதாவது இட்லி தோசை மாவு நல்ல குவாலிட்டியாக நல்லதாக கொடுக்கணும், கெமிக்கல் எதுவுமே போடக்கூடாது, வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ வந்து ஒரு யூனிட் போட்டு மெஷின்ஸ்லாம் போட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது பார்க்க வந்துட்டு நமக்கு அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நான் பார்த்தேன். நான் அதில் எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக மெஷின்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே நானே தான் போவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பசங்கக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி செய்யலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க 2 பேர்கிட்டையும் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ செய்யுமா, கண்டிப்பாக நீ ரொம்ப நல்லா செய்வ, எங்களுக்கு தெரியும், அதனால் உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இதை சொன்னது வந்து நான் கரெக்டாக கோவிட்க்கு கொஞ்சம் முன்னாடி அவங்கக்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த டைமில் கோவிட் டைமில் ஃபுல்லாக எல்லாமே எனக்கு வந்து நல்லா அமைஞ்சுது. அந்த டைமில் தான் நான் இந்த ஐடியா க்ளீனாக பிளான் பண்ண முடிஞ்சிச்சு. அது கோவிட் லாக்டவுன்லாம் முடியும் போது நான் இந்த மெஷின்ஸ் பற்றி சர்ச் பண்ணி எல்லாம் வாங்கி எல்லாம் இது பண்ணும்போது ஒரு இடம் பார்த்து எல்லாமே பண்ணிட்டேன். நான் எல்லாம் பண்ணி மெஷின்ஸ் எல்லாம் வந்து இறங்கிருச்சு. இறங்கின அப்புறமா எனக்கு அந்த மெஷின்லாம் யூஸ் பண்ணக்கூட தெரியாது. பட் தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு இட்லி தோசை மாவு இது பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வீட்லேயே செஞ்சிட்டு இருந்ததுனால நான் ஒரு பல்வரைசரும் வாங்கி போட்டிருந்தேன், மிக்சிங் மிஷின், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே நான் பார்த்து எல்லாம் வாங்கி அதில் தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இட்லி தோசை மாவு இன்னொன்று நான் கொடுக்குறதே வந்துட்டு ப்ரீமியம் பேக்காக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால ப்ரீமியம் பேக்காக கொடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ப்ரீமியமாக கொடுக்கறதுக்காக அந்த பேக்கிங்லேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாஸும் நான் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன். எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஒவ்வொன்றா நான் இது பண்ணேன். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணலாம், எதுவுமே புரியல. நான் எல்லாமே தயாரிக்க தெரியும் நமக்கு, ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு அப்படின்னு சொல்லி வி கம்யூனிட்டி அது வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் ஆச்சு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. அவங்க சொன்னாங்க, நீ இதெல்லாம் நல்லா செய்கிற, எல்லாம் பண்ணுற, இதில் வந்து ஜாயின் பண்ணினா உன்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வி கம்யூனிட்டியில் வந்துட்டு டெய்லி காலையில் 7:30 மணிக்கு ஒரு கிளப் ஹவுஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து இது நடக்கும். அதில் வந்து தான் நான் வந்து என்னை ஜாயின் பண்ணிக்கினேன். அதில் போன அப்புறம் தான் மீனா அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஃபவுண்டர். அவங்க தான் வந்து இது எல்லாமே நடத்துகிறாங்க. அந்த இதில் போன அப்புறம் தான் என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு புதிய பரிமாணமே கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அங்கே நிறைய மென்டார்ஸ்லாம் வருவாங்க, அவங்க வந்து நமக்கு பிஸ்னஸை பற்றி நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க. அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, பிஸ்னஸ்ன்னு நம்ம ஏதோ ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் வந்து அதை முறைப்படி ஒரு ஒழுங்குபடுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியதே இருக்குது அப்படின்ற விஷயமே எனக்கு அங்கே போனப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இல்லைனா ஏதோ ஸ்டார்ட் பண்ணோம், ஏதோ சேல் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் தான் வந்து இதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும், நல்லா ரீச் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே வந்தது. ஒழுங்காக அதுக்கான ஒரு சரியான பாதைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போகணுன்றது எல்லாமே நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். என்னோட இது வந்து வி கம்யூனிட்டிக்கு வந்த அப்புறமா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து அதை பற்றி இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஹெல்தி ஃபுட் அப்படி வேணும் அப்படின்னு யாருன்னா கேட்குறாங்கன்னா அவங்க வேறு யாருக்குன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் வாங்குவாங்க. அதை அவங்க யூஸ் பண்ண அப்புறமா இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வீட்லேயோ இல்லை மற்றவங்களுக்கு அவங்கள சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஊக்கத்தை கொடுத்துச்சு. ஒரு நல்ல ப்ராடக்டாக பண்ணுறோமே அப்படின்றதே எனக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்துச்சு. அப்போது இங்கே கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணும்போது வேறு செக்மெண்ட்டில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பிஸ்னஸில் வந்து எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மார்க்கெட்டிங்னா எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே அவங்க அதில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன்.
ஏன்னா வந்து ஏதோ நான் 2 பிஸ்னஸ் குவிட் பண்ண அப்புறம் அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு சரி இது பண்ணலாம் அப்படின்னு எதுனாலும் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அதை வந்துட்டு நம்ம ஒரு நல்லா ஆராய்ந்து அப்படி செய்யணும். ஒரு இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி வந்து அதை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு அடுத்து நம்ம இதை செய்யறோம்னா அதை தான் செய்ய போறோம், அது கடைசி வரைக்கும் நம்ம இதை தான் செய்ய போறோம் அப்படின்னும் போது அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதில் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ப்ளஸ்ன்னு சொல்கிறத விட மைனஸ் கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே வந்தோம்னா ஒரு பிஸ்னஸில் நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வரும்போது என்னென்ன பண்ணலாம், இப்போ ஹஸ்பண்டே கூட கேட்பாரு, இப்போ இட்லி தோசை மாவு தான் நீ ஆரம்பிக்கிற அப்படின்னா அதில் வந்து இந்தந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் உன்னால் இது பண்ண முடியுமா, எப்படி ஓவர் கம் பண்ணி வருவேன், அந்த மாதிரிலாம் கேட்பார். அந்த மாதிரி கேட்கும்போது நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம இதில் வந்துட்டோம்னா இதில் வந்து நம்ம தீர்மானமாக இதில் தான் இருக்கணும், இதை கரெக்டாக செய்யணும், அது எல்லாம் நான் யோசித்து தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே ஜென்ரேஷன் வைஸ் எடுத்துகிட்டு போனோம், நல்ல முறையில் நடத்தி இதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ பெங்களூர்லேயும் வந்து அடுத்த ஸ்டெப் அங்கே தான் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அங்கேயும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அங்கேயும் நான் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி ஒரு சில இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம், ஸ்டெப் எடுத்துகிட்ருக்குறோம். அடுத்து வந்து இங்கே சென்னையில் இந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து அங்கேயும் சப்ளை பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் நான் இப்போ எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் கொடுக்குறப்போ வந்து அங்கே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் போனோம் இனிமேல் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் எப்படி அடுத்தடுத்த லைனுக்கு போனோம் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்பாலாம் செய்கிறப்போ நம்ம இன்னும் நல்லா செய்யணும். அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டம் வந்தாலும் அடுத்து அந்த பிஸ்னஸை விடாமல் அவர் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போனார், அந்த குவிட் பண்ணாமல் அவங்க அதுலேயே எடுத்துகிட்டு போனது அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் என்னோட பிஸ்னஸில் எது நடந்தாலும் அதை வந்துட்டு அப்போ அப்பா எப்படி டிசைட் பண்ணார், அப்பா என்ன பண்ணார் அதெல்லாம் நான் எடுத்துப்பேன். அவர் எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணார் எல்லா விஷயத்தையும், அதெல்லாம் எனக்கு வந்து இன்றைக்கும் நான் நினச்சி அப்பா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரேன்னு நினச்சிப்பேன் நான். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் என்னோட பிஸ்னஸ்க்கு. இப்போது நம்ம தைரியமாக இருந்தால் தான் நாம் செய்கிறத பார்த்து தான் நம்ம பசங்களும் நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா தைரியமாக எதுனாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியமாக வளருவாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்கும். அதனால் நான் வந்து எதுனாலும் என்னோட இதை வந்து ஃப்யூச்சரில் எப்படி போகணும் எல்லாமே வந்து என்னோட தைரியத்தை பார்த்து என்னோட பசங்களும் பின்னாடி அதே மாதிரி வருவாங்க அப்படின்ற ஒரு இதில் நான் செஞ்சிட்ருக்கேன். லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதோ அப்படியே இருந்துருவாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க, செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, செய்யணுன்ற எண்ணம் எல்லாமே இருக்கும். ஆனால் எப்படி அதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படின்னு லேடிஸ்க்கு தெரியாத விஷயமே இல்லை. நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருமே ஒரே வேலைலாம் செய்கிறது இல்லை, குக்கிங்கும் பார்க்குறோம், அக்கௌண்ட்ஸும் பார்க்குறோம். நிறைய இப்போ கெஸ்ட்டு வந்தால் 10 பேருக்கு சமைக்கிறோம், இல்லை 20 பேருக்குனாலும் நம்மளால் சமைக்க முடியுது, எல்லாமே நமக்கு தெரியுது. அவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே ஏன் பிஸ்னஸ் மட்டும் செய்ய முடியாதா என்ன? கண்டிப்பாக செய்ய முடியும், எல்லாராலையும் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கை வரணும் நமக்கு, நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நல்லா செய்ய முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வரும்போது இவ்வளோ செய்கிற நம்ம லேடிஸ்கிட்ட இருக்க திறமையை வந்து அதையே வந்து வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். இவ்வளோ நாள் வீட்டுக்கு செஞ்சதை தான் வெளியே நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும், அதுதான் மெயின். அதை சூஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், நமக்கு எது ஈஸியாக இருக்கும், நமக்கு செஞ்சால் எது நம்ம ஜெயிப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே எழுதுங்க. நமக்கு எடுத்த உடனே வந்துட்டு இதுதான் இந்த பிஸ்னஸ் தான் அப்படின்னு நேராக எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, அதில் எழுதினே வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு 10 பிஸ்னஸை பற்றி கூட நமக்கு ஐடியா வரும். அப்போ எல்லாமே எழுதிட்டு வந்துட்டு அப்போ நம்ம அதில் வந்து எது நம்ம பெஸ்ட்டு அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி எடுத்தப்புறமா நீங்கள் சின்ன லெவலில் வந்து வீட்டில் இருந்தே கூட செய்ய ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அது நம்ம சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், இல்லை வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கலாம், இந்த இன்ஸ்டாவில் போடலாம். இந்த மாதிரிலாம் போடும்போது ஒவ்வொருத்தராக நம்ம செய்கிறோன்றது ஒரு உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது
அப்போ ஒரு சிலர் வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சவங்க, இல்ல பக்கம் அக்கம் இருக்கிறவங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க இதுல பெஸ்ட்டுன்னு அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அதுல. சரி நம்ம வாங்கலாம். சின்ன லெவல்ல தான் நம்ம குடுப்போம். அப்போ நமக்கு வந்து ஒரு ரூ. 100 வந்தா கூட அது நம்ம கையால நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னும்போது, அது நம்மளோட சந்தோஷத்த இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஊக்கமா இருக்கும். சில மாதங்கள் அப்படி கழிஞ்ச அப்புறமா நமக்கே ஒரு ஐடியா வரும். ஏன் இத நம்ம பெருசா எடுத்துட்டு போலாமே அப்படின்னு. அந்த மாரி டைம்ல எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், நமக்கு வந்து டிக் ஆஃபீஸ் இருக்கு. எல்லா இதுலயுமே இருக்கும். எல்லா ஊர்லயுமே இருக்கும் மேக்ஸிமம். அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஊர்ல டிக் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்து, அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா, அவங்க நல்ல அறிவுரைகள நமக்கு சொல்லுவாங்க. எப்படி ஆரம்பிக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கைடன்ஸும் அவங்க கிட்டயே கிடைக்கும் நமக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம இது பண்ணும்போது, அதுல ஸ்கீம்ஸ் எல்லாம் நெறைய இருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்கும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு ஸ்கீமும் சொல்லுவாங்க. நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல நமக்கு சப்சிடியும் கிடைக்கும். அந்த மாரி சப்சிடி கிடைக்கும்போது, நமக்கு வந்து வேற யார் அந்த மாரிலாம் குடுக்க போறாங்க? இந்த மாரி கவர்மெண்ட்லயே கிடைக்குது அப்டின்னும்போது, நாம அதுல எது அப்ளை பண்ணலாம்? எது நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் அதுக்கு தேவைப்படும்? மெஷினரீஸ்லாம் எப்படி வாங்கலாம்? அதுக்கு இவங்க எல்லாமே அவங்க வந்து நமக்கு நல்ல அட்வைஸ் குடுப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் பேங்க்ல. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணும்போது, அதில வந்துட்டு நமக்கு மெஷினரீஸ்க்கும் குடுப்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்ன்னு சொல்லி, அதுக்கப்புறமா நீங்க மத்த ப்ராடக்ட்ஸ்ல வாங்கணும் இல்லையா? அதுக்கு வேண்டிய இன்கிரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி. அந்த மாரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் கேபிட்டல்னு குடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மானியங்கள் இருக்கும். அந்த மானியம்லாம் வந்து போக மீதி அமௌண்ட் தான் நம்ம கட்டப் போறோம். அந்த மாதிரி குடுக்குறப்போ, நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிசினஸ்க்கு வந்து முதலீடும் ஒருத்தர் குடுக்குறாங்க அப்டின்னும்போது, அத நம்ம நல்லபடியா செய்யலாம் இல்லையா? தைரியமா செய்யலாம். அப்போ வந்து இது எல்லாமே வாங்கி போட்டு நீங்க ஆரம்பிச்சுடுறீங்க. ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு, ரன் பண்ணும்போது, நம்ம பிசினஸ் மார்க்கெட்டிங் அது எப்படி பண்றது? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாருக்குமே வந்து அங்க தான் லேக் ஆவாங்க. என்னடா இது போட்டுட்டோம், வாங்கிட்டோம், செஞ்சுட்டோம். ஆனா இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாரி யோசிக்கிறவங்க வந்து ஒண்ணு மார்க்கெட்டிங்க்கு கிளாஸஸ்லாம் இருக்கு. அந்த மாரி கிளாஸஸ் எதனா அட்டெண்ட் பண்ணலாம். அதே மாரி இப்போ இந்த கம்யூனிட்டில எங்களுக்கு நெறைய கைட் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லனாலும் நீங்க வந்து ஆரம்பிச்சுட்டு ஒயிட் லேபிளிங் மாரி பண்ணலாம். ஒயிட் லேபிளிங் மாரி பண்ணும்போது, நீங்க எல்லாம் தயாரிப்பீங்க, எல்லாம் தயாரிச்சு குடுப்பீங்க. பிராண்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க பிராண்ட் நேம்ல அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சப்ளை பண்ணலாம். அந்த மாரி குடுக்குறப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பெரிய பிரச்சனையா இருக்காது. யாருன்னா ஒயிட் லேபிளிங் யாருன்னு பார்த்து, அவங்க கிட்ட நம்ம இந்த மாரி நான் செஞ்சு குடுக்குறேன். உங்களோட ப்ராடக்ட்லயே என்னோட ப்ராடக்ட் அடிஷனலா இப்ப இந்த மாரி ப்ராடக்ட் பண்றீங்கன்னா, என்னால இதெல்லாம் செய்ய முடியும். கூடவே என்னோட இது நான் குடுக்குறேன். உங்களோட லேபிள் போட்டு நீங்க வித்துக்கங்க. அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இந்த ஊறுகாய், தொக்கு, இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நெறைய இருக்கு. அதுல எது நீங்க குடுத்தாலும், நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட போதும். ஒயிட் லேபிளிங்ல கூட குடுக்கலாம். அதுக்கு வந்து மெஷினரீஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் ஒயிட் லேபிளிங் குடுக்கணும்னு இல்ல. வீட்ல செய்யறதே கூட ஒரு சில ஐட்டம்ஸ் நீங்க அந்த மாரி குடுத்துக்கலாம். அதுக்கு அப்படியே வீட்லயே நம்ம ரெகுலரா நம்ம கிச்சனே போதும். அதே நம்ம கிச்சன்ல செய்யறதே நம்ம அந்த மாரி குடுக்கலாம். ஸோ இந்த மாரி பிசினஸ்க்கு குடுக்கும்போது, உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க ரெகுலரா வாங்கிப்பாங்க. பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க வெறும் ரெடி பண்ணி குடுக்க போறீங்க. அந்த மாதிரி கூட நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். அந்த மாரி குடுக்குறப்போ வந்து உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு மூவ் ஆயின்னே இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு தான் பிரச்சனையே. அது அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் கிடைச்சா போதும். நீங்க இது ரெகுலரா பண்ணி குடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாரி பிசினஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ப ஒரு கிளாஸ் மாரி எடுத்தா கூட இதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். கத்துட்டு செய்ய முடியும். அதனால நீங்க எல்லாருமே செய்ய வேண்டியது முதல்ல வந்து தைரியம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து நம்ம தைரியமா செய்யும்போது, நெறைய விஷயங்கள் நம்ப சாதிக்க முடியும். நம்ப பெண்களால முடியாத விஷயமே கிடையாது. அதனால நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்றது தான் ஒரு விஷயம். அது ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்பார்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எங்கனாலும், எதுனாலும் நம்ம செய்ய முடியும். நமக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாகும். நம்ம கையில காசு வருது அப்படின்னும்போது, நமக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கையும், தைரியமும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நமக்கு ஏற்கனவே இருக்கு. அத வந்துட்டு நம்ம கிச்சன்லயே நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்படியே வீட்லயே செஞ்சுட்டு வீட்லயே அது ஏன் நம்ம இன்னும் வெளிய கொண்டாந்து அது ஒரு பிசினஸா மாத்தக்கூடாது? நெறைய பேர் சொல்லுவாங்க, வீட்ல வந்து வேலை சரியா இருக்கு. நான் இவ்வளோ வேலை செய்றேன், இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு நாளடைவுல ஒரு சலிப்பு குடுக்கும். 60 வயசுக்கு மேல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் எதுவுமே செய்யல. எனக்கு எல்லாமே தெரியும்.
ஆனால் நான் எதுவுமே செய்யாமே என்னோட காலம் கழிஞ்சிடுச்சு. இன்றைக்கெல்லாம் நான் சமைச்சு போட்டேன், பசங்களை வளர்த்தேன், எல்லாம் அது எல்லாருமே தான் அது செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோ செய்கிறப்போ அது ஏன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே செய்ய போகிறோம், தெரியாத விஷயம் எதுவும் செய்யலையே. தெரியறத நம்ம பிஸ்னஸாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். நம்ம பின்னாடி புலம்புறதை விட முன்னாடியே ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வச்சோம்னா அதை சாதிக்க முடியும். நிறைய பேர் நம்ம புலம்புறதெல்லாம் கேட்டிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரீ டைம்லலாம், இன்றைக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறப்போ ஃபோன் பார்த்துட்ருப்போம், ஏதாவது ரீல்ஸ் அது எதுன்னு தள்ளி பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கம் யாருக்குன்னா பேசிட்டு நம்ம பொழுத கழிப்போம். அப்படி இல்லைன்னா ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம், எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நம்மள மாதிரி அவங்களும் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. அவங்களும் நீங்களும் தான் பேசிகிட்டு இருப்பீங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் கடைசியில் புலம்பிட்டு இருப்பீங்க. எதுவுமே நம்ம செய்யலை, எதுவுமே நம்ம சாதிக்கலை, எதுவுமே செய்யாமல் இருக்குமே, நம்ம ஏதாவது செஞ்சுருந்தா நல்லா இருக்குமே, அப்போயே செஞ்சுருந்தா நல்லா இருக்குமே. நமக்கு வயசு ஒரு தடையே கிடையாது, எந்த ஏஜ்லனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான்லாம் என்னோட 50s தான் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ நமக்கு இன்னும் டைம் கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனால் 50s நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. பசங்க அது நம்ம அவங்க ஸ்கூல் போகிறாங்க, அதுக்குள்ளே நம்ம இதை பண்ணணும், அது அந்த மாதிரி பொறுப்புகள் கூட இன்னும் கம்மியாயிடுது. அப்படி இருக்கும்போது எந்த வயசுலனாலும் எதுனாலும் நம்ம சாதிக்க முடியும். வயசு ஒரு தடையே கிடையாது. ஒரு வேலைக்கு இவ்வளோ வருஷம் போயிட்டு இருந்தவங்க கூட அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்போது 60 வயசுக்கு மேலே பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு இன்றைக்கி சாதிச்சு நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் ஓடணும் நம்ம. ஸோ நமக்கு ஏதோ எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை, எனக்கு இப்படி இருக்குது உடம்புல, எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனசில் தான் நம்ம ஹெல்த்தை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு அடுத்து டைவர்ட் ஆகிட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஹெல்த்தை பற்றிலாம் அவ்வளோ ஞாபகம் வராது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைலாம் கூட சால்வ் ஆகிருக்கும். வீட்லேயே சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ்ன்னு போகும்போது நம்ம நிறைய விஷயம் வெளியே நம்ம பார்க்குறோம், செய்கிறோம். அதெல்லாம் நமக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் இருப்போமே தவிர நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஞாபகம் வராது. நம்ம போய் சாதிக்கணும், அந்த வெறி இருக்கணும். அந்த வெறி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒன்று செய்வோம், எப்படியாவது சாதிப்போம். வீட்டில் முடங்கி மட்டும் உக்காராதீங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உங்களை பார்த்து 4 பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. அவங்களே செய்கிறாங்க, நான் என்னால் முடியாதா அப்படின்னு தோணும் உங்களை பார்த்து. அப்போ அவங்க இன்னும் நல்லா, இன்னும் நீங்கள் 4 பேருக்கு ஒரு உதாரணமாக இருப்பீங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ என்னை பார்த்து வரவங்கெல்லாம் இருக்காங்க. என்னை பார்த்துட்டு பரவாயில்லையே, நீ இந்த வயசில் இவ்வளோ தூரம் செய்கிற அப்படின்னும் போது நாங்கள் ஏன் செய்யக்கூடாது, நாங்களும் செய்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் தானே. யாரும் 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் பொறாமப்படுவாங்க, ஒரு சிலர் நம்மளை உதாரணமாக எடுத்துட்டு அவங்க 2 பேர் 3 பேர் நம்மளை பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமேன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்புறம் அதை அப்படியே எப்படி செயல்படுத்துறது நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மளும் அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜெட்டிக்காக சொல்லும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளால இன்னும் ஒரு 4 பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சது செய்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் லேடிஸ்லாம் கூட நிறைய பேர் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, க்ரோஷா போடுவாங்க, இது மாதிரி டெய்லரிங் பண்ணுவாங்க, ஊறுகாலாம் போட்டு விற்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாவோட பெரியம்மா எவ்வளோ ஏஜ்டு, அவங்க கடைசியில் இறக்கிறதுக்கு முந்தின நாள் கூட ஊறுகாய் ஜாடியாக போட்டு பெங்களூரில் வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் தான் இறந்தாங்க. அவங்க அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாங்க. மாங்காய் சீசனில் மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் சீசனில் எலுமிச்சம் ஊறுகாய், மாங்காய் இஞ்சி எல்லாத்துலேயும் ஊறுகாய் போடுறது, அது ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இந்த எவ்வளோ வயசாகிட்டு கூட அவங்க அந்த பிஸ்னஸ்லலாம் அப்படி செஞ்சுருக்காங்க. மேபி அதெல்லாம் பார்த்ததுனாலேயோ என்னமோ எனக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸை நல்லா நடத்தணும். அந்த காலத்துலேயே அவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறப்போ நாமே அதை விடணும், நாமளும் செய்யணும், நாம் ஏதாவது செஞ்சு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் அதிகமாகுது. ஏன் நம்ம சும்மாவே உட்காரக்கூடாது. அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஓடிட்டு இருந்தவங்க. எங்கள் அப்பாலாம் கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்குறப்போ நாம ஏன் உக்காந்துடணும், ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் நல்ல விஷயமாகவும் பண்ணணும். அதே சமயத்தில் அதுக்கு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம், அவங்களோட இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகணும், அதே அவங்களுக்கு இந்த ஸ்டாமினா இருக்கணும். அது எல்லாமே எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணோம்னா ஒரு நல்ல விஷயம் செய்கிறன்றதும் இருக்கும். எனக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காலில் நம்ம நிற்கிறோம் அப்படின்ற தைரியம் எனக்கு வரும். அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கேன். இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வரும்போது தான் நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நிறைய விஷயமும் நம்ம கற்றுப்போம். எல்லாமே ப்ளஸ்ஸாகவே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க மாட்டோம்.
இதே வந்து நெகட்டிவாக ஒரு சில விஷயம் நடக்கிறப்போ அதை ஓவர் கம் பண்ணி வரோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றதே நமக்கு அப்போ தான் புரியும். நமக்கு ஒரு மைனஸ், ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படின்னும் போது அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது தான், ஓ நம்ம இதெல்லாம் இவ்வளோ தாண்டி வந்திருக்கோமா, நம்மளாலையும் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கே வந்து நம்ம மேலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஓ நம்ம இன்னும் நிறைய சாதிக்க முடியும், இன்னும் நல்லா செய்ய முடியும், நம்மளோட கெப்பாசிட்டியை நம்ம அப்போ தான் உணர்றோம். அது வரைக்கும் வந்துட்டு நமக்கு தெரியாது, நம்ம இதெல்லாம் செய்வோமா, இவ்வளோ நம்ம பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நெகட்டிவாக நடந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரும்போது தான் நம்மளோட திறமை என்ன, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற விஷயமே நமக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நமக்கு நம்மளை பற்றி, நம்ம எல்லார்கிட்டையும் அந்த தைரியம், தன்னம்பிக்கைலாம் இருக்குது, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாது. நாம் யாருன்னு உணர்றதே அந்த தருணத்தில் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா, எது நடந்தாலும் நான் இதை அப்படியே அடுத்து ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்து நான் அடுத்த லெவலுக்கு போயினே இருப்பேன், மேலே மேலே நான் போயினே இருப்பேன் அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து அதை இது பண்ணணும். நம்ம தடைகளெல்லாம் உடைச்சி தான் நம்ம வெளியேறணும். அதனால் நம்ம தைரியமாக முன்னேறணும். பாரதியாரோட சாங்ஸ் எல்லாம் பாருங்கள், அதில் நமக்கு வந்து நம்ம பெண்கள் எப்படி முன்னேறணும், பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் எப்படி தைரியத்தை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கவிதைகள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். அப்போ வந்து அவர் அந்த காலத்திலேயே அதெல்லாம் பாடி வச்சிருக்காரு. ஆனால் இப்போ தான் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது தான் அதனோட அர்த்தம்லாம் இன்னும் முழுசாக நமக்கு புரியுது. ஸோ நான் பார்ப்பேன், பாரதியார் கவிதைகள்லாம் படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரியும். அப்போ வந்து ஓகே, அவர் எவ்வளோ இதாக பண்ணியிருக்காரு, பெண்கள் முன்னேற்றத்துக்காக எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, அதனால் நாம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வரணும். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஏன் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கெமிக்கல் சேர்ந்தது தான் நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். இயற்கையான முறையில் எல்லாருமே இயற்கையாக சாப்பிடணும், கெமிக்கல் இல்லாமல் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் தயாரிக்கணும். அது எல்லாமே பார்க்கும்போது நாம் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஒரு இது பண்ணக்கூடாது. நான் என்னோட ஒருத்தியால் எல்லாமே செஞ்சிட முடியாது, ஆனால் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணால் நிறைய மாற்ற முடியும். ஒவ்வொருத்தரும் வந்து இயற்கைக்கு மாறணும், நம்ம உணவே மருந்தாக எடுத்துக்கணும். நம்மளோட ஃபுட் ஸ்டைலும் அப்படி தான் இருந்தது இவ்வளோ வருஷமும். இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷத்தில் தான் இந்த மாற்றமே வந்திருக்கு. இந்த ஒரு 30 வருஷத்துக்குள்ளே தான் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சது, நம்ம கெமிக்கல் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம், கெமிக்கல் கலந்தது தான் ஒரு உணவாக எடுத்துன்னு இருக்கோம் அப்படின்றதே வந்து இயற்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் அப்போ தான் புரிஞ்சிச்சு. அது புரிகிறப்ப தான் வந்துட்டு ஓகே, இதுக்கு மேலேயாவது நம்ம ஒரு அவேர்னஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் மாறிக்கணும். எங்களோடது மெடிக்கல் ஷாப்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த மெடிக்கல் ஷாப்பில் பார்க்கும்போது எல்லாருமே நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய அனிமிக்காலாம் வரவங்க இருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அனிமிக்காக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி கூட இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர் சுற்றி வந்து நிறைய வில்லேஜஸ், அவங்க எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ஊருக்கு தான் வந்தாகணும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்குன்னு வரும்போது அவங்க வந்து ஏன் எனக்கு ஒரு மனசில் என்ன தோணுச்சுன்னா, வில்லேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு, இயற்கையான சூழ்நிலையில் வளர்கிறாங்க, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்கன்னு நினப்பு இருந்தது. ஆனால் அதெல்லாம் தப்புன்றது வந்து எனக்கு எங்கள் கடையில் தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாருமே வந்துட்டு இயற்கையாக சாப்பிட்றதில்ல. எல்லாமே சாப்பிட்றாங்கனாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கரிஸு, இந்த பானிபூரி, இந்த மாதிரி எல்லாம் கடைங்கள்லாம் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு நானே இப்போ கண்கூடாக பார்க்குறேன். அந்த பக்கம் போனால் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பசங்க எல்லாம் வந்து இந்த கடைங்களில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே போகிறாங்க. அப்போல்லாம் நாமெல்லாம் சின்ன வயசில் வந்து வீட்டுக்கு வருவோம், வீட்டில் வந்து எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை தான் சாப்பிடுவோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் எதனா கொடுப்பாங்க, அது எல்லாமே வீட்டில் செஞ்சதாக தான் இருக்கும். நம்ம எதுவும் வந்துட்டு போய் அப்போல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட நிறையெல்லாம் வாங்க மாட்டாங்க, எல்லாமே வந்து வீட்லேயே தான் இருக்கும். அது ஒவ்வொரு பண்டிகையும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்தந்த பண்டிகைக்கு செய்கிறது தான் நமக்கு அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் அப்படி தான் நமக்கு வருமே தவிர இயற்கையான முறையில் தான் இருக்கும். எது கெமிக்கல் போட்டதோ கலர் போட்டதோ நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய வந்து கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் சேர்த்துறதுனால நிறைய பேர் வந்து சின்ன பசங்களுக்கே இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஓடி எல்லாம் நிறைய, அப்போல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்போ யூட்ரஸ் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்தே இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனையோடு வராங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கும். அப்போ தான் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன், நீங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா இயற்கையான முறையில் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு, நிறைய ஹோட்டல்ஸ் அது இதுன்னு சாப்பிட்றத விட
முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம இதில் வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். அது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு கூட வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அவங்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறப்ப தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இதை கொஞ்சம் செஞ்சோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால முடிஞ்ச அளவு ஏதோ ஒன்று செய்யணும். இப்படி ஒவ்வொருத்தருமே நினைக்கணும். நம்மளால முடிஞ்சது நம்ம ஒருத்தர் செய்யறதுனாலே எல்லாரும் மாறிட போதா, உலகமே மாறிட போதா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க ஒரு சிலர். அது வந்து செய்ய முடியாதவங்க அவங்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நாம் வந்து ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும். நம்மளால முடிஞ்சது சின்ன முயற்சி, ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன முயற்சி செய்யலாம். நீங்கள் வந்து இந்த ஃபுட்லேயே தான் இது மட்டும்தான் ஒரு நல்ல இதுக்குள்ளே தான் வரணும்னு நான் சொல்லலை. அவங்கவுங்களால முடிஞ்சது ஒரு மரம் நடுறோம், ஒரு இது பண்ணுறோம். அது நான் ஏதோ மரம் நடுறோன்னு இல்லாமல் ஒரு பழ மரங்களாக நடலாம். அப்படி பண்ணும்போது எத்தனையோ பேரோட பசியோ பட்னியோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு அது தீக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களால் முடிஞ்சது சுத்தம் பண்ணுறோமா, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் இதில் கூட நீங்கள் ஈடுபட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம நிறைய விஷயத்தை வந்து மாற்ற முடியும். நம்ம ஒருத்தராலேயே உலகம் மாறிடாது அப்படின்லாம் பேசுகிறவங்க கிட்டலாம் நீங்கள் பேசாதீங்க. நம்மளால் என்ன முடியும்னு யோசிங்க. நம்மளால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பயணத்தை. இதில் வந்துட்டு நான் என்னென்ன செய்ய முடியுமோ, இயற்கையாக என்ன செய்ய முடியும், நம்ம ஏன் உணவே மருந்துன்னு எடுத்துகிட்டு போகலாமே இந்த விஷயத்த, அப்படி தான் நான் இதை எடுத்துன்னு வந்திருக்கேன் நான். அதனால் என்னோட இந்த சின்ன முயற்சி வந்து பெரிய அளவில் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் வந்திருக்கேன் நான். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். எதுவுமே முடியாதுன்றதே கிடையாது. நம்ம வந்து தைரியமாக முன்னெடுத்து வச்சோம்னா நம்ம பின்னாடி வரத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன்லாம் இதில் வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படிச்சுட்டு வரும்போது அவங்க இன்னும் நல்லா செய்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அந்த மாதிரி செய்யும்போது நிறைய விஷயம் நம்ம இந்த மாற்றத்தை கொண்டாடலாம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம செய்யும்போது நாளைக்கு நம்ம பசங்களும் நம்ம லைனுக்கு கூட வந்து நம்ம செய்கிறத பார்த்து அவங்களும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டாடலாம். இந்த வாரம் முழுவதும் என்னோட மாற்றி யோசி ப்ரோக்ராமில் நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் எப்படி இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன், எப்படி செஞ்சேன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது நல்ல விதமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு என்னோட நன்றி.